ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கியா கேரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி சைடில் மோதுனதுனால இது பம்பர் எல்லாம் சைட் பம்பர் வந்து பிச்சுக்கிட்டு இந்த பிளாஸ்டிக் மெட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு. ஆனால் பெயிண்ட்டுக்கு எதுவும் ஆகல. ஷோரூமில் கேட்கும்போது இந்த பம்பருக்கே தான் செட்டாக மாற்றணும்னு சொன்னாங்க. 10,000 ஆகும்னு சொன்னாங்க. அவ்வளோ பட்ஜெட் இல்லாதனால ஒரு சில வீடியோலாம் ரெஃபரன்ஸ் எடுத்து அதில் பண்ண மாதிரி நானும் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு தான் இந்த அரால்டேட் எடுத்திருக்கோம். இதில் 2 பேஸ்ட் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே சம அளவு எடுத்துக்கணும். சம அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சைடு பம்பரில் பார்த்தீங்கன்னா இது உள்ளே இருக்கிற பார்ட்ஸு இதில் வந்து சில இடத்துல டேமேஜாக இருந்தது. அதெல்லாம் பேஸ்ட் போட்டு நல்லா காய வச்சுருக்கேன். இது 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா காயணும். அப்போ தான் நல்லா செட் ஆகும். இதோட சைட் பம்பரை அதோட பொசிஷனில் வச்சு கரெக்டாக மாட்டி இதுக்கு ஒரு முட்டு கொடுத்து வச்சுருந்தேன். நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரு 8 மணி நேரம் அப்படியே காயணும். அப்போ தான் வந்து நல்லா செட் ஆகிருக்கும். நீங்கள் இதை மாதிரி பண்ணுறீங்கன்னா மறக்காமல் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு முட்டு கொடுங்க. அப்போ தான் அதோட பொசிஷனில் அப்படியே செட் ஆகி நிற்கும். கேப் வரக்கூடாதுன்னு நான் வந்து டைட்டாக முட்டு கொடுத்து வச்சுருந்தேன். மறுநாள் காலையில் அதை எடுத்துகிட்டு பார்க்கும்போது நான் நினச்சதை விட பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருந்தது. மேல் பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் க்ளூ போடணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி டேப்பை வச்சு மாஸ்கிங் பண்ணிக்கிங்க. அப்போ தான் பெயிண்ட்டுக்கு எந்த ஒரு சேதாரமும் ஆகாது. நம்ம பிரித்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். ரொம்ப க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஷோரூமில் டேமேஜ் ஆன இடத்த மட்டும் மாற்றிருந்தா காஸ்ட்டு கம்மியாகும். ஆனால் ஃபுல் செட்டுமே மாற்றணுன்றதுனால தான் என்னால் அது 10,000 கொடுத்து இப்போதைக்கு மாற்ற முடியல. நான் பண்ண இன்னொரு பெரிய தப்பு என்னென்னா, இந்த பிளாஸ்டிக் மேட்டில் அடிப்பட்ட உடனே ஃபெவிக்விக் வச்சு நான் ஒட்டிட்டேன். அதுதான் இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. மற்றபடி எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலன் இருக்குன்னே சொல்லுவேன். நீங்கள் சைட் பம்பரை மாற்றலாமா வேணாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட காருக்கோ இந்த மாதிரி டேமேஜ் ஏதாவது ஆச்சுன்னா அந்த க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி பார்த்துட்டு கமெண்ட்டில்